இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அரசு மருத்துவக் கல்லூரியில் மேலும் 100 இடங்களை அதிகரிக்க இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சென்டாக் மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணையை வழங்கிய முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை சென்டாக் மருத்துவ கவுன்சிலிங் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு நடைபெற்றது. 765 மாணவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வில் முதலில் தேர்வு செய்யப்பட்ட மாணவருக்கு கலந்தாய்வை பார்வையிட வந்த முதல்வர் ரங்கசாமி சேர்க்கை ஆணையை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த ஆண்டு சென்டாக் தொகை வழங்காமல் உள்ளது, அதனையும் இந்த ஆண்டு சேர்த்து வழங்கப்படும் என்றும், மாணவர்களுக்கு முழு கட்டண தொகையை அரசை செலுத்துவது தொடர்பாக தனியார் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், காமராஜர் மணிமண்டபத்தின் கட்டுமான பணிகள் முடிந்தவுடன் அங்கு சென்டாக் கலந்தாய்வு நடைபெறும் என்றும், மேலும் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரியில் 150 இடங்கள் உள்ளதை 250 இடங்களாக அதிகரிக்க இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும், சென்டாக் கவுன்சிலிங் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் நடப்பதாகவும், ஏதேனும் முறைகேடுகள் நடந்தால் தன்னிடம் முறையிடலாம் என்று கூறினார். புதுவை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பிரெஞ்சு மொழி பயிற்சி அளிக்க தயாராக இருப்பதாக பிரான்ஸ் நாட்டு தூதர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த பின் கூறினார். 4 நாள் பயணமாக புதுவை வந்துள்ள இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் பிரான்சுவா ரிஷியை முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அவரையும் அவருடன் வந்த பிரெஞ்சு கான்சல் ஜெனரல் பியர் ஃபர்னியையும் சால்வை அணிவித்து வரவேற்ற முதல்வர் நினைவு பரிசினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு தூதர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவை சுற்றுலா வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்வது குறித்து விளக்கியதாகவும், தானே புயலால் பாதித்த புதுவையை துரித நடவடிக்கை எடுத்து சீரமைத்தது பாராட்டத்தக்கது என்றும், புதுவை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பிரெஞ்சு மொழி பயிற்சி அளிக்க விரும்பினால் அதற்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாகவும், கடற்கரையில் மணல் திட்டை உருவாக்க அரசு விரும்பினால் தொழில்நுட்பம் வழங்க தயாராக இருப்பதாகவும், மணல் திட்டு அமைக்க 12 கோடி செலவாகும், அதனை இந்த ஆண்டுக்குள் முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் கூறினார். புதுவையில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு மையங்களை பள்ளிக்கல்வி இயக்குநர் வளவன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு மையத்தால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு புதுவையில் அன்னை சிவகாமி, புனித பேட்ரிக், அமலோற்பவம், திருவள்ளுவர், பெத்திச்செமினார், இமாக்லேட், சின்னாத்தா, விவேகானந்தா, பாத்திமா ஆகிய மேல்நிலைப் பள்ளிகளிலும் மற்றும் இந்திரா நகர் அரசு பள்ளி போன்ற 10 மையங்களில் நடைபெற்றது. 8805 பேர் பங்கேற்று தேர்வு எழுதிய மையங்களை பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் தலைமையில் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் தேர்வு மையங்களை தீவிரமாக கண்காணிக்க 5 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது மற்றும் ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதில் விண்ணப்பதாரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உற்சாகமாக தேர்வு எழுதினர். தமிழக அரசு இன்றைய தினம் நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 13 மையங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மொத்தம் 8805 மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதிக் கொண்டிருக்கின்றனர். இந்த தேர்வினை சீரிய முறையில் நடத்துவதற்கென 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. விலையிழந்தோர் மற்றும் ஊனமுற்றோருக்கென சிறப்பு ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு செய்துள்ளது.
இந்த தேர்வினை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி மாணவர்கள் எழுதுவதற்கு அனுமதி அளித்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்வு சீரியமில் நடத்துவதற்கு புதுச்சேரி அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் விரிவாக செய்துள்ளது. புதுவை ரெட்டிச்சாவடி அருகே அரசு பேருந்து வேன் மீது மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் பலியானார். மேலும் 31 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு பேருந்து ரெட்டிச்சாவடி அடுத்த கரிகல் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது எதிரே இரும்பு தகடு ஏற்றி வந்த டாடா ஏஸ் வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் வேன் கவிழ்ந்தது மற்றும் பேருந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி நின்றது. பயங்கர வேகத்தில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே வேன் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் மற்றும் 31 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் பேருந்தின் முன்பகுதி உருகுலைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவை நகர பகுதிகளில் கடைகளை உடைத்து கொள்ளையடித்த பிரபல கொள்ளையனை போலீசார் கைது செய்து அவனிடமிருந்து பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுவையில் வடக்கு காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடைகளை உடைத்து பணம் மற்றும் பொருட்களை தொடர்ந்து திருடு போனதால் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது வெங்கடா நகர் பகுதியில் இனிப்பகத்தை உடைத்து திருடிய சம்பவத்தில் கடை கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். மேலும் அவனிடம் நடத்திய விசாரணையில் அவன் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பதும் அவன் இனிப்பகம் மற்றும் அண்ணா சாலையில் கடையை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர்களை திருடியது, சட்ட உதவி அலுவலக ஆணையத்தில் பொருட்களை திருடியது என பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவனிடமிருந்த 22,000 ரூபாய் ரொக்கப்பணம், செல்போன், உருக்கி எடுக்கப்பட்ட காப்பர், தங்க கடிகாரம் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவனிடம் நடத்திய விசாரணையில் தனியாக நோட்டமிட்டு திருடுவதில் அவன் கில்லாடி என்பதும் மேலும் பல்வேறு இடங்களில் வீட்டை உடைத்தும் கடைகளை உடைத்தும் நடத்தப்பட்ட திருட்டு வழக்குகளில் அவனுக்கு தொடர்பு இருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. வாகனங்களில் பதிவின் பலகை பொருத்தும் பணியினை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்டிக்கர் மற்றும் சைன்போர்டு உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை ஸ்டிக்கர் மற்றும் சைன்போர்டு தொழில் உரிமையாளர் சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் உச்சநீதிமன்ற ஆணைப்படி உயர் பாதுகாப்பு பதிவின் தகடு பொருத்தும் பணியினை ஆர்டிஓ அலுவலகம் கடந்த 1.5 மாதங்களாக செய்து வருவதால் பல வருடங்களாக லட்சக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்து நடத்தி வந்த தங்களது தொழில் பாதிக்கப்பட்டு இத்தொழிலையே நம்பியிருந்தோரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே வாகனங்களில் பதிவின் பொருத்தும் பணியினை தங்களிடமே ஒப்படைக்கும்படியும் உச்சநீதிமன்றம் 70% வெளியே இருந்து உள்ளே பார்க்கும் திறன் கொண்ட கருப்பு மின்தாளை உபயோகிக்க அனுமதி கொடுத்துள்ளது என்பதால் அதனை வாகனங்களில் இருந்து காவல்துறையினர் கிழித்தெறியக்கூடாது என்று உத்தரவிடும்படியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அப்போது அரசு கொறடா நேரு உடனிருந்தார். புதுவை வணிக வரித்துறையின் சேவை முறையை மேலும் மேம்படுத்துவது குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை வணிக வரித்துறை சார்பில் திறந்த அரங்கு கலந்தாய்வு கூட்டம் 100 அடி சாலையில் உள்ள வணிக வரித்துறை வளாகத்தில் வணிக வரி வளர்ச்சி ஆணையர், நிதி செயலர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. வணிக வரி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் வணிகர்கள், தொழிலதிபர்கள், வணிக மற்றும் தொழிற்சாலை கூட்டமைப்புகள், சங்கங்கள், விற்பனை வரி தொழில் பழகுனர்கள், பட்டய கணக்கர்கள் கலந்து கொண்டு வணிக வரித்துறையின் சேவை முறையை மேலும் மேம்படுத்துவது குறித்து தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவித்தனர். புதுவையில் வாட் வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் இங்கிருப்பதை விட குறைவாக உள்ளதால் பொருட்களை அங்கிருந்து வாங்கி வருவதாக வாட் வரியை குறைக்கவும், வசூலிக்காத வரி பாக்கியை உடனே வசூலிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதி வெங்கடா நகரில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா நகர் சன்னதி தெருவில் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் பொருட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு குடிநீர் நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். விழாவில் முன்னாள் கவுன்சிலர் தமிழரசி, ஊர் முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை வந்துள்ள இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் பிரான்சுவா ரிஷியை மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் பிரான்சுவா ரிஷியை புதுவை பிரெஞ்சு கோன்சுலேவில் நடைபெறவுள்ள செவாலிய விருது வழங்கும் விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக புதுவை வந்துள்ளார். அவர் ராஜநிவாசுக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். அதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் இக்பால் சிங் பிரெஞ்சு தூதருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று நினைவு பரிசினை வழங்கினார். பின்னர் சுமார் 30 நிமிடங்கள் ஆளுநருடன் உரையாடிவிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டுச் சென்றார். புதுவை நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழா வழிபாடுகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை நயினார் மண்டபத்தில் திருக்கோவில் கொண்டுள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் செடல் திருவிழா துவங்கியது. இதனை முன்னிட்டு விநாயகர் பூஜையும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் தொடர்ந்து ஏரிக்கடை துலுக்கானத்தம்மன் கோவிலில் இருந்து புனித நீர் திரட்டி சிறப்பு வழிபாடுகளுடன் சக்தி கரகம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு திருக்கோவிலின் கொடிமரத்திற்கு பூஜை செய்து கொடியேற்றப்பட்டது. பின்னர் காப்பு கட்டுதலும் பார்சாகை வார்த்தலும் நடைபெற்றது. விழாவில் அன்னையின் அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டு அன்னையின் அருளாசியை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.